கடல் மீது நடந்து வருகிறார். பயப்படுகிறார்கள். நான் தான், அஞ்சாதீர்கள் என்று உறுதி தருகிறார். கடல் தான் இந்த உலகம். அலைகளும் காற்றும் நமக்கு வருகின்ற பிரச்சனைகள் என்று நினைத்து கொள்ளலாம். நம்மை சுற்றிலும் நமக்கு இருக்கின்ற கவலை, வேதனை, துன்பம், நோய், உறவு சிக்கல் பிரச்சனைகள், பணப்பிரச்சனைகள், இதெல்லாம் பல நேரங்களில் நம்மை அலைக்கழித்தாலும் திருச்சபை என்ற அந்த படகிலே இயேசு இருக்கிறார். வந்தவுடன் எல்லாம் அமைதியாகி விடுகிறது என்பதை உணர்வோம். திருச்சபை மூலம் இயேசுவை பற்றி கொள்வோம். இயேசுவின் இந்த வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் நம் உள்ளத்திலே உலவ விடுவோம். நான் தான், அஞ்ச வேண்டாம். இது ஒரு உறுதி தரும் வார்த்தை. நம்முடைய நம்பிக்கை ஆழமானதாக இருந்தால் இந்த வார்த்தையை நாம் வாழ்வாக்கி கொள்ளலாம். எல்லாவற்றிற்கு மேலாக கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை. இப்பொழுதுதான் கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடி இருக்கிறோம். அந்த பிறப்பு விழா நிகழ்வுகளிலே மத்தேயு முதல் 2 அதிகாரங்கள், லூக்கா 2 அதிகாரங்களை படித்து பாருங்கள். அஞ்ச வேண்டாம் என்ற வார்த்தை அதிலே மட்டும் எத்தனை முறை வந்திருக்கிறது. கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்ற உறுதியும் அந்த இயேசுவினுடைய பிறப்பு பெற்ற நிகழ்வுகளிலே நமக்கு தரப்பட்டிருக்கிறது. கடவுள் இந்த உறுதியை தொடர்ந்து இன்றும் தந்து கொண்டு தான் இருக்கிறார். திருவருட்சாதனாரிலே அவருடைய இறைவார்த்தை வாசிக்கின்ற பொழுது நம்புவோம், சரணடைவோம். கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை. இந்த நம்பிக்கை நமக்கு ஆழமானதாக வர நாள் ஆகலாம். ஆனால் சிறு சிறு நிகழ்வுகளிலே இதை வளர்த்து கொள்ள வேண்டும். ஐ ஆம் ஹூ ஐ ஆம். நான் தான், அஞ்சாதீர்கள். இயேசுவுக்கு நன்றி சொல்வோம். இறைவன் நெடுமாழ்த்து பெறுவாராக.